ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சடனாக நடக்கிற விஷயம். எழுத்து மொழி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன நீண்ட காலத்துக்குரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டுனா இந்த இதில் வந்துட்டு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னென்னா நம்மளோட எண்ணங்களையும் வந்துட்டு உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துறதுக்கு தான் வந்துட்டு மொழி அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு உருவாச்சு. அது வந்து என்ன தலைமுறையாக வந்து என்ன கடந்து சில வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அந்த மொழி வந்துட்டு வளர்ச்சி பெற்றுச்சு அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன ஒலி குறியீடுகளும் ஒவ்வொன்றும் வந்து என்ன உருவாக ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு மொழிகள் வந்து பல மொழிகள் வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ மொழியோட வடிவம்னு பார்க்கும்போது பேசப்பட்டு பிறரால் கேட்கப்பட்டு உணரப்படுவது தான் வந்து என்னென்னா பேச்சு மொழின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இது வந்து என்ன முதல் ஸ்டேஜுன்னு சொல்கிறாங்க, முதல் நிலைன்னு சொல்லப்படுது. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் முதல் நிலை. அதே வந்து என்னென்னா கண்ணால் கண்டு நம்ம வாஸ்து பார்ப்போம் பார்த்தீங்களா, எழுதப்பட்டிருக்கிறத வந்து வாஸ்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா எழுத்து மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்து மொழியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் வந்துட்டு இரண்டாவது ஸ்டேஜாக வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா நம்மளுடைய மனிதர்களோட சிந்தனைகள் வந்துட்டு காலம் கடந்து வாழ்வதற்கு வந்துட்டு ரொம்ப நாள் நீண்டு வாழ்கிறதுக்கு வந்து எது தான் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போதுட்டு எழுத்து மொழி தான் வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. பேச்சு மொழி அப்படிங்கிறது வந்து என்னென்னா உடனடியாக நடக்கக்கூடியதாகவும் நீண்ட காலத்துக்குரிய வரி வடிவமாக வந்து எது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதுட்டு எழுத்து மொழியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன பேச்சு மொழி அப்படிங்கிறது மொழியோட உயிர் நாடி அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பேச்சு மொழியை தான் சொல்லுவாங்க. அங்கே வந்து மாற்றி போட்டுறக்கூடாது எழுத்து மொழின்னு சொல்லிட்டு மொழியோட உயிர் நாடி எது அப்படின்னு பார்க்கும்போது பேச்சு மொழி இது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டுன்னா அது வந்துட்டு உணர்வுகளை வந்துட்டு நம்ம பேசும்போதே வந்துட்டு நம்ம வந்து அழுகிறோமா சிரிக்கிறோமா நம்ம வந்து எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் உணர்வுகளை வந்துட்டு எளிமையாக வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இது இருக்கனால வந்துட்டு அது வந்துட்டு உயிர் நாடியாக கருதப்படுது. அதே போல் வந்து நம்மளோட கருத்தையும் வந்துட்டு நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும். உடல் மொழி ஒலிப்பதில் வந்து ஏற்ற இறக்கம் இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் காணப்படுறனால அதை வந்து பேச்சு மொழி தான் வந்து உயிர் நாடின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து என்ன பேச்சு மொழியில் வந்து பொருள் வேறுபாடு இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்துட்டு சொல்லும்போது கட்டளையாக சொன்னோம்னா அது ஒரு மாதிரியும் வந்துட்டு சாதாரணமாக சொன்னோம்னா அது ஒரு மாதிரியும் அப்படி சொல்லி வந்துட்டு ரெண்டு தான் வந்து டிஃபர் பண்ணி சொல்லுவாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னால் போக முடியாது அப்படிங்கிறத வந்துட்டு என்னென்னா சொல்லும்போதுட்டு ஒரு மாதிரி கோவமாக சொன்னோன்னா மறுப்பை சொல்கிறதும், இதே வந்துட்டு மென்மையாக சொன்னோன்னா வந்து இயலாமையை சொல்கிறதும் வந்துட்டு இங்கே வந்துட்டு கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு ஏற்ற இறக்கத்தோடு வந்து பொருள் வேறுபாடு வந்து உள்ளதை வந்துட்டு இங்கே வந்து நன்னூலில் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு நன்னூலில் வந்துட்டு சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன பேச்சு மொழி வந்துட்டு ஏற்ற இறக்கத்தோடு வந்து என்ன பேசப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு எது சொல்லுது அப்படின்னா வந்துட்டு நன்னூலில் சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன வரதராஜனார் சொன்னதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படக்கூடிய மொழி அப்படிங்கிறாங்க. அப்போ பேசுகிறது கேட்குறது அப்படிங்கிறது வந்து என்ன உடனடியாக நடக்கிறதுனால வந்துட்டு அது வந்து உண்மையான மொழியாகவும், செகண்ட் ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜாக வந்து எது கருதப்படுது அப்படின்னு பார்க்கும்போது எழுதப்படுற மொழி தான் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜாக கருதப்படுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட்டு கீழேயும் கொடுத்துருக்காங்க. எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது இதுவும் வந்துட்டு என்னென்னா மொழியை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் சொல்லியிருக்காங்க, வரதராஜனார் அப்படிங்கிறவர் சொல்கிறாங்க. அப்போ பேசணும் அப்படின்னாலே நம்ம வந்து முன்னாடி வந்து நின்று பேசுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வரதராஜனார் முன்னாடி வந்து நின்று பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வட்டார மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்டார மொழினா வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துன்னா பேச்சு மொழி வந்து இருக்கும். அதுதான் வந்து சொல்கிறாங்க வட்டார மொழின்னு. அது ஒன்றும் அவ்வளோக்கா தேவையில்லை. அடுத்து கிளை மொழி அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளுடைய ஒரு மொழியிலேருந்து வந்துன்னா பிற மொழிகள் வந்து என்ன தோன்றும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து என்னென்னா கிளை மொழின்னு சொல்லுவாங்க. அப்போ தமிழ்லேருந்து வந்து என்ன எதெல்லாம் வந்து கிளை மொழியாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுட்டு கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 மொழிகளும் வந்துட்டு கிளை மொழியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துன்னா எழுத்து மொழின்னு பார்க்கும்போது பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு லாஸ்ட் டைம் கூட குரூப் 4ல் வந்துட்டு 2022 கேட்டிருந்தாங்க. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் வந்து என்ன மொழி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்துட்டு அது வந்து எழுத்து மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எழுத்துங்கிறது வந்து நீண்ட காலத்துக்குரியதாக வந்துட்டு இங்கே வந்து சொல்லப்படுது. முன்னாடி காலத்துலலாம் வந்து எப்படி எழுத்து எழுதுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா அப்படிங்கிறதும் காலைங்கிறது வந்துட்டு முன்னாடி காலத்தில் எழுதப்பட்டதையும் இப்போ ரீசெண்டாக எழுதப்படுறது வந்து துணைக்கால் போட்டு லை அப்படிங்கிறப்ப வந்து அந்த ரெட்டை சொல்லி போட்டு அப்படி எழுதப்படுறதையும் வந்துட்டு இங்கே வந்து மாற்றிருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எழுத்து மொழிகள் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேச்சு மொழி எழுத்து மொழியில் வந்துட்டு என்ன பேச்சு மொழிங்கிறது உலக வழக்காகவும் எழுத்து மொழிங்கிறது வந்துட்டு இலக்கிய வழக்காகவும் வந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன
பேச்சு மொழிங்கிறது வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து உலக வழக்காக வந்து கருதப்படுது. எழுத்துங்கிறது அந்த இலக்கியத்தை சார்ந்து தான் எழுதுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போதுட்டு, பேச்சு மொழியும் எழுத்து மொழிக்கும் வந்து இடையே வந்து பெரிய அளவில் வந்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை தான் தொல்காப்பியரும் வந்துட்டு உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டல் பேசுதல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு தாய்மொழி வந்து கற்றுக்குவாங்க. இப்போ வந்து சின்ன பிள்ளைங்கள்ட்ட அம்மா அப்பா அப்படி சொல்லி பேச வச்சு அதில் வந்து என்ன தாய்மொழியை வந்து கற்றுக் கொடுத்துருவோம். அதே வந்து படிக்கிறது எழுதுறது மூலியமாக வந்து என்ன பிற லாங்குவேஜஸ்லாம் வந்து நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு வந்து பேச்சு மொழியும், காலம் கடந்து வாழ்வதற்கு வந்துட்டு எழுத்து மொழியும் பயன்படுது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன அது உயிர்ப்போட வாழணும் அப்படின்னா வந்து பேச்சு மொழி வேணும். காலம் கடந்து நீண்ட காலம் அங்கேயே பார்த்தோம்ல, நீண்ட காலத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு என்னன்னா எழுத்து மொழி வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழை வந்து என்ன இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு மொழின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து என்ன தமிழுக்கு வந்து பேச்சு மொழியும் இருக்குது, எழுத்து மொழி. அதை வந்து லாங்குவேஜ் வந்து நம்ம எழுதியும் வந்துட்டு இதுதான் தமிழ்னு சொல்லி வந்து நம்ம இது பண்ணுறோம்ல, அப்போ வந்துட்டு எழுத்து மொழியும் இருக்குது. அதான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்கள் வந்து உரைகளை வந்து ஒளிப்பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒளிப்பதிவு வந்து செய்கிறதுனால வந்து பேச்சு மொழிக்கும் வந்துட்டு நீண்ட காலம் வந்துட்டு நிலைத்து நிற்க முடியுது அப்படிங்கிறாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு வந்துட்டு விஷயம் நடந்திருந்தால் கூட அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது மூலியமாக அதை வந்துட்டு நம்மளால் இப்போவும் கேட்க முடியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இதுவும் நீண்ட காலத்துக்குரியதாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாவேந்தர் பாரதிதாசனுடைய வந்துட்டு ஒரு பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பாரதிதாசனோட பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் லைன் வந்துட்டு அதிக டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து யார் சொன்னாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க. வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சாலே வந்துட்டு அவரோட ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம், அந்த ஆப்ஷனை. அடுத்து வந்து என்ன மொழியோட முதல் நிலை வந்து பேசுகிறது, அப்புறம் வந்து கேட்குறது. அதான் வந்து என்ன முதல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒலியோட வரி வடிவம் அப்படின்னா வந்துட்டு அது என்னது எழுத்து. இதை தான் வந்து அங்கேயே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கு. நம்ம கன்னடம், மலையாளம், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு, இந்த 3 மொழியும் வந்துன்னா தமிழோட கிளை மொழிகளாக பார்த்தோம். அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ தெலுங்கு மொழி. அடுத்து பேச்சு மொழியை வந்து டேஷ் வழக்குன்னு சொல்லுவாங்கன்னா உலக வழக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க. மொழி வந்து காலத்துக்கேற்ப மாறுபடும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், சரிதான். அதுக்கப்புறம் வந்து என்ன எழுத்து மொழி வந்துட்டு காலம் கடந்து நிற்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், எழுத்து மொழி வந்துட்டு நீண்ட காலத்துக்குரியதான், அதனால காலம் கடந்து நிற்கும். அடுத்து பேசுபவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உரியது எழுத்து மொழின்னு சொல்கிறாங்க. அது தப்பு, நீண்ட கால செயல்பாட்டுக்கு உரியது. அடுத்து எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க. எழுத்து மொழியில் அப்படி இருக்காது, பேசும்போது தான் வந்துன்னா உடல் மொழி வந்து ஏற்ற இறக்கம், அப்புறம் வந்துட்டு நம்மளோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதனால் அது தப்பு. அடுத்து பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரைட்டு தான் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.